2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாம் டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வின் முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும்? தேர்தல் ரிசல்ட், அதாவது டெட் எக்ஸாம் ரிசல்ட் தேதி எதுவும் அறிவிக்கப்பட்டுள்ளதா? என்ன காரணத்திற்காக இந்த தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை? எப்பொழுது ரிசல்ட் வெளியிடப்படும்? அதே போல் அப்ஜெக்ஷன் கொஷின் எந்தெந்த பேப்பர் 1 பேப்பர் 2 இதில் அப்ஜெக்ஷன் கொஷின் என்ன? அதே போல் நிறையா பேர் என்ன கேட்டிங்கன்னா, அப்ஜெக்ஷன் கொஷின் அப்ஜெக்ஷன் தெரிவித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மார்க் இருக்குமா, இல்லை பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் கேட்கப்பட்டிருந்தது. இதில் நமக்கு அப்ஜெக்ஷன் அப்படின்னாவே அவங்க பார்த்திங்கன்னா ஓவராலாக அந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கொஷின் உண்மையிலே தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து கேண்டிடேட்டுக்கும் அந்த மார்க் உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு மட்டும்தான் வெரிஃபை பண்ணி நமக்கு ரிசல்ட்டை வெளியிடணும். அதனால் ஏன் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு அவங்க ஷெடியூல் போட்ட சமயத்திலே நமக்கு டிசம்பர் 2025 ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிசம்பர் மாதம் ரிசல்ட் வெளியிடக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னா, அவங்க ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை தேர்வு முடிவு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3 முதல் 5ஆம் தேதிக்குள் டெட் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நமக்கு டெட் எக்ஸாம் என்ன காரணத்திற்காக இந்த தேதி பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, டெட் எக்ஸாம் 2025 பேப்பர் 1 எக்ஸாமில் இருந்த டேட்டு 2025 நவம்பர் 15. அதே போல் அப்பர் லெவல், அதாவது பேப்பர் 2 எக்ஸாமில் இருந்தது 2025 நவம்பர் 16ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1ன்றது அப்ஜெக்ஷன் கிளைம் கொஷின் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 இருக்கிறதாகவும், அதாவது இதில் பிழைகள் இருக்குது, கொஷின் தவறானது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிச்சதில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 அடிப்படையில் 7 கொஷின் இருப்பதாகவும், பேப்பர் 2ல் அப்ஜெக்ஷன் கொஷின் கிளைம் பண்ணியிருக்க கொஷின் மொத்தம் 9 அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இது உண்மையான தவறுகளாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கான பூஸ்ட் மார்க் கிளைம் பண்ணுறது கொடுக்கும், பூஸ்ட் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி அதிகப்படியான மார்க்குகள் வழங்கப்படுமா அப்படின்றதுக்கு இதில் பார்த்திங்கன்னா மார்க் கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க சில தரப்பினர். இது பார்த்திங்கன்னா உண்மையிலே தவறாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மார்க் வழங்கித்தானே ஆகணும். அந்த மார்க் கொடுத்து தான் ஆகணும். அதனால் உண்மையிலே தவறு இல்லை அப்படின்னா தான் நமக்கு அந்த கிரேஸ் மார்க் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை சுட்டி காட்டுவது, அதாவது பார்த்திங்கன்னா ப்ரூஃபோட சுட்டி காப்பிச்சிருக்காங்களாம். அந்த மாதிரி அது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கு மார்க் கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும் வேண்டும். அதே போல் நமக்கு அப்ஜெக்ஷன் கொஷின் அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட் 12/2025 டிசம்பர் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேசிக்காக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது டிஆர்பி அந்த ரிசல்ட் வெளியிடக்கூடிய ஷெடியூல் பிரகாரம் பார்த்தோம்னா, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட்டிலிருந்து குறைந்தது 1 மாத காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் பின்னர் ரிசல்ட் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட் டேட் ஆஃப்டர் 1 மந்த், அதாவது டிஆர்பி தமிழ்நாடு டெட் எக்ஸாம் 2025 ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் டிராக்டருக்கு அப்புறம் 1 மாத காலங்கள் ஆகும் அப்படின்னு மாதிரி கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த், அந்த 1 மந்த் தேதியை கணக்கு பண்ணும்போது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி வருது. 3 முதல் 5ஆம் தேதிக்குள் தேர்வுகள் முடிக்கப்படலாம் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது எதன் அடிப்படையிலும் பார்த்தா, அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கக்கூடிய அடிப்படையிலும் அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட் பார்த்திங்கன்னா 2025 டிசம்பர் 3 என்பதாலும் அதிலிருந்து 1 மாத காலங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்றனால அந்த 1 மாத காலங்களில் பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி 3 வருவது. அதனால் ஜனவரி 3ஆம் தேதி 3 முதல் 5ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட்டு டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இருப்பினும் நம்ம இந்த ஒரு தகவல் பரவி பார்த்திங்கன்னா இணையதளங்களில் அதிகப்படியான தகவல்களும் கோரிக்கைகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் உறுதிப்படுத்தலான, அதாவது டிஎன் டெட் சம்பந்தமாக அரசு தரப்பில் எப்பொழுது தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டுமே உறுதியான தகவலை நமக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் கணக்கீட்டில் எந்த மாதிரி கணக்கிடும் பட்சத்தில் இந்த தேதி ரிசல்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா, அப்ஜெக்ஷன் ஃபேக்டர், அதாவது அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட் நமக்கு தெரிவித்தது டிசம்பர் 3. அப்போ 1 மாத காலங்கள் எடுக்கும் பட்சத்தில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அது வரும். இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட் வீக், அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி ஃபஸ்ட் வீக் நமக்கு தேர்வு முடிவுகள் வரலாம். அதாவது அப்ஜெக்ஷன் கொஷின் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 7 கொஷின் கிளைம் பண்ணியிருக்கிறதாகவும்,
பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 9 கொஷின் வந்து கிளைம் பண்ணியிருக்கதா வந்து சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் அது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக மார்க் கிடைக்கும், கூடுதல் மதிப்பெண் கிடைக்கலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் வந்து கூடுதல் மதிப்பெண் வந்து வழங்கப்படும் பட்சத்தில் அதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் பட்சத்தில் அதே நேரத்தில் தேர்வு முடிவுகள் எப்பொழுது அப்படின்ற தேதி வந்து குறிப்பிடப்படும். உங்களுக்கு இதுபோல் ஒன்று பயனுள்ள தகவலை வந்து தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் இதுபோல் ஒரு பயனுள்ள தகவலில் பார்க்கலாம். நன்றி.